அவ்வளவு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நிலை தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மக்காரகன், நியாயக்காரகன், ஆத்மக்காரகன், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது சுயமா அடையாளமா வரக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் போவாங்க. நிறைய எனக்கு அது சார்ந்த விஷயங்கள் தான். எனக்கு ப்ராப்பர் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், இல்லைன்னா சொந்தமா வேலை பார்க்கணும், எப்பவுமே எங்ககிட்டே இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். மனம் மட்டும் ஒரு பக்கம் புதுசா வண்டிகள் வாங்குறது, அதன் மூலமா வருமானம் பாக்குறது, இந்த மாதிரி நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா தலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்குது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அது சில பேருக்கு பின்னாடி ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்க. பின்னாடி நல்ல யோகம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இவங்களுக்கு அந்த பின்னாடி யோகம் அப்படின்றதுக்கான நிலை இருக்கும். அவசரமா மட்டும் எப்பயுமே கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப சிறப்பு ஜோதிடர் ஈஸ்வரன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா சனி பகவான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆள் இல்லையா. சனி பகவானை பார்த்து பயப்படாதாலே இருக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சனி பகவான் ஒவ்வொரு ராசி கட்டத்துல இருக்கும்போது அவர் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போறாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம பொதுவா சனியினுடைய தன்மை அப்படின்னு எடுத்துக்கும் போது ஏன் பயப்படுவாங்க, என்ன காரணம், சனிக்கு என்ன அப்படி ஒரு பவர் அப்படின்னு பார்த்தோம்னா, சனியை பத்தி ஒரு இன்ட்ரோ பாத்துறோம். அதாவது காலச்சக்கரத்துக்கு 10ஆம் பாவத்துக்கும் 11ஆம் பாவத்துக்கும் அதிபதியா இருக்கக்கூடியவரே பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான். சனியை போல கொடுப்பவர் எவருமே கிடையாது. சனி கொடுக்க எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லுவாங்க. அவ்வளவு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு நிலை தான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மக்காரகன், நியாயக்காரகன், ஆத்மக்காரகன், நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அதாவது நம்மளுடைய கர்மா வினைகளை கழிக்கிறதுக்கான அத்தனை பிறவி எடுத்து வர்றோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் கடன் கழிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால எப்பயுமே சனி பகவானுக்கு அது ஒரு பெரிய தனித்துவம் உண்டு. பொதுவா சனி பகவான் என்ன பண்ணுவாருங்க, தப்புன்னு தண்டனை அனுபவிச்சு தீரணும் அப்படிங்கிற மாதிரி வச்சு பதம் பார்ப்பாரு. இன்னொன்னு இந்த பொறுமைத்தனம், ரொம்ப ஸ்லோவா நடக்கிறது, பின்யோக ஜாதகம்லாம் சில பேர் சொல்லுவாங்க, சனி பகவான் வச்சுதான் சொல்லுவோம். அதே மாதிரிதான் தொழிற்காரகன். அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலை மூலமா கிடைக்கக்கூடிய ஜீவனம், இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் தான் சொல்லுவோம். சோ இந்த சனி ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கு, கெட்டு போச்சு அப்படின்னா இவங்களுக்கு இந்த மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ ஒரு ஜாதகத்துல சனி எங்கெங்க இருந்தா என்ன மாதிரியான விஷயங்கள் பவர்ஃபுல் அப்படின்றத தாண்டி எதனால இந்த விஷயங்களை நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்றதே தெரியலன்ற மாதிரி சில வேதனைகளோட கூடிய இதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சில பேருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சனின்றது நம்மளுடைய பரம்பரை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டி முன்னோர்கள் வயசுல பெரியவங்க எல்லாத்தையும் குறிக்கிறதுமே சனி பகவான் தான். சோ சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நியாயம், நீதி, நேர்மை, உண்மையை கடைபிடிக்கணும் அப்படின்றதுதான் பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். எந்த சூழ்நிலையும் தாண்டறது அகந்த இருக்கக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தக்கூடிய நிலைதான் சனி பகவானுடைய தன்மை. சோ இவர் ஒவ்வொரு ராசி கட்டத்துல இருக்கும்போது எப்படி இருப்பாரு வாங்க பார்க்கலாம். பொதுவா காலச்சக்கரத்துக்கு 1ஆம் சொல்லக்கூடிய மேச ராசியில சனி பகவான் இருக்கும்போது எப்படி இருப்பாங்க. மேச ராசியில தான் பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயினுடைய ஆட்சி பெற்ற வீடு, அங்கதான் சூரியன் உச்சம், சனியை நீச்சம் வரக்கூடிய நிலை. அப்ப எப்படி இருக்கும், மேச ராசியில சனி பகவான் இருக்காரு அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வேலை என்ன மாதிரி இருக்கும். பொதுவா 10ஆம் பாவத்து அதிபதின்றது தொழில் ஸ்தானத்தை குறிக்கிறதுக்கும் கொடுப்பாங்க. பொதுவா சனியை வச்சு நம்ம தொழில் என்னன்றதையும் பார்ப்பாங்க. சோ ஒருத்தவங்களுக்கு சனி அங்க இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருப்பாங்க அப்படின்னா, எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பரம்பரை சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம். அதுதான் என்னோட முக்கியமே என்னன்னா என்னோட பரம்பரை அப்படின்றத பேச வேண்டி வரும். இன்னும் எடுத்துட்டோம் அப்படின்னா சுயம்பு அடையாளமா வரக்கூடிய நிலை அப்படின்றது உண்டு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்க்கு போவாங்க. நிறைய எனக்கு அது சார்ந்த விஷயங்கள் தான். எனக்கு ப்ராப்பர் கவர்மெண்ட் வேலை பார்க்கணும், இல்லைன்னா சொந்தமா வேலை பார்க்கணும், எப்பவுமே எங்ககிட்டே இருக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். மனம் மட்டும் ஒரு பக்கம் தள்ளி போடக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும். அதாவது நான் வேகமா செயல்படணும்னு நினைக்கிறேன், பட் எண்ணங்களா மட்டுமே இருக்கு, அது செயல்பாட்டுல கொண்டு வர முடியல. சில பேருக்கு செயல்பாட்டுல இருக்கும், பட் மந்தத்தன்மை இருக்கும், ஸ்கிப் பண்ணக்கூடிய நிலையெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய நிலை உண்டு. இவங்களுக்கு அந்த கால்வலி பிரச்சனை இருக்கும், அடிப்படுறது, இந்த சனி செவ்வாய் சேர்க்கை, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் அடிக்கடி மாத்துறது, ரிப்பேர் வைக்கிறது, புதுசா வண்டிகள் வாங்குறது, அதன் மூலமா வருமானம் பாக்குறது, இந்த மாதிரி நிலைகள் இருக்கும். சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா தலை சார்ந்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்கிறது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நம்மளுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா அது சார்ந்த விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாமே கலந்து நடக்கக்கூடிய தன்மை உண்டு. பொதுவாக மேஷத்துல சனி இருக்கும்போது ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க, தலைமைத்துவமா இருப்பாங்க, நல்ல நிர்வாகத்திறன் இருக்கும், வேலை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கும். இதுல கூட சொல்ல முடியாது, எங்க வீட்டுல எங்க அப்படியே எங்க தாத்தா பாக்குற மாதிரி இருக்கு, எங்க அப்பா பாக்குற மாதிரி இருக்கு. அப்ப ஜெனடிக் சார்ந்த விஷயங்கள் நிறைய உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்தக்கூடிய நிலையும் பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல சனி இருக்கும்போது இருக்கும். சோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் எடுத்துக்கும் போது ரொம்ப நியாயமான விஷயங்களாவும் நேர்மையான விஷயங்களாவும் தான் செய்யணும் அப்படின்றது இருப்பாங்க. நிர்வாகத்திறன் சூப்பரா இருக்கும். 8-1-92ன்ற மாதிரி பேசக்கூடிய தன்மை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல சனி இருக்கும்போது நிச்சயமா இருக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னா நம்ம சொல்யூஷன் தேட ஆரம்பிப்போம். அடுத்த லேக் ஆறாங்க அப்படின்னா அடுத்த கட்டமா நகர்வு. அப்ப முதல் வேலையில நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் சந்திப்பாங்க. அடுத்த ஒரு வேலை அப்படிங்கிற போது அதுக்கான நிலை நல்லா இருக்கும். வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் அந்த கோபமா பேசாம இவங்க தட்டி கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப சிறந்த ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தரதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்குங்க. மேஷத்துல சனி இருக்கவங்க தான்
பாத்தீங்க அப்படின்னா இவங்க எல்லாம் வந்து இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான படிப்பு, மெடிக்கல் ஓரியன்டான படிப்பு, ரிசர்ச் ஓரியன்டான விஷயங்கள், யூனிஃபார்ம் சர்வீஸ் இருக்கக்கூடிய படிப்பு, வேலை, அது சார்ந்த விஷயங்களும் இவங்களுக்கு அது பிடிக்கவே செய்யும். அது என்னன்னே தெரியாது, எனக்கு இதுதான் முக்கியம். அதுவும் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த மாதிரி விஷயங்கள் அந்த கனெக்டிவிட்டி ஏற்படுத்துறது, கவர்மெண்ட்டுக்கும் இவங்களுக்கும் அரசு சார்ந்த விஷயங்கள் மூலமாக ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம்னா இவங்க குடும்பத்திலேயே வந்து முன்னோர்களா இருக்கக்கூடிய பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அந்த மாதிரி உறவுகள்ல கூட யாராவது கண்டிப்பா யூனிஃபார்ம் சர்வீஸ்ல ஒர்க் பண்றவங்களா இருப்பாங்க. அதாவது கனெக்டிவிட்டின்றது செயின் லிங்க் மாதிரி சொல்லுவோம் இல்லையா, இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பம் ரீதியான விஷயங்களையும் அந்த செயின் லிங்க் அப்படின்றது இருக்கும். எப்பயுமே ஒரு கவலை சிந்தனை இருந்துட்டே இருக்கும். குழந்தைகளை பார்த்தீங்கன்னா வாரிசுகள் பார்த்தீங்கன்னா கவலை சிந்தனை இல்லாத மேசத்துல இருக்கக்கூடிய சனி கிடையவே கிடையாது. அந்த வாரிசுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு அம்மா அப்பா விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். குழந்தைங்க பிரிஞ்சு போய் படிக்க போயிருக்காங்க, வேலைக்காக வெளியூர் போயிருக்காங்க, ரொம்ப இயர் ஒன்ஸ் அங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஏக்கத்தோடையும் அவங்கள பத்தின கவலைகளோடையும் சிந்தனைகளோடையும் இருக்கக்கூடிய தன்மை பாத்தீங்க அப்படின்னா மேஷத்துல சனி இருக்கும்போது இருக்கும். சோ ஜெனட்டிக் பரம்பரை சார்ந்த எல்லாமே, சொத்தா இருக்கட்டும், சொத்துக்கள் பங்கு போடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி வேலை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒண்ணு செயின் லிங்க்ன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு. சில பேருக்கு பின்னாடி ரொம்ப ரியலைஸ் பண்ணுவாங்க, பின்னாடி நல்ல யோகம் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுக்குலாம் அந்த பின்னாடி யோகம் அப்படின்றதுக்கான நிலை இருக்கும். அவசரமா மட்டும் எப்பயுமே வந்து வேகமான முடிவுகள் அப்படின்றத மட்டும் பார்த்திருக்கணும். இவங்களுக்கு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், கண் சார்ந்த பிரச்சனை, ஜெனட்டிக்ல இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. நிறைய பேர் கண்ணாடி போட்டிருப்பாங்க, பல் கிளிப்பு போட்டிருப்பாங்க, அதே மாதிரி முதுகெலும்பு தண்டு, இந்த முதுகெலும்பு சார்ந்த விஷயங்கள், அதெல்லாம் அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பர்டிகுலரா பார்க்கும்போது கால்வலி பிரச்சனையை கண்டிப்பா சந்திக்கக்கூடிய நிலையில இருக்கும். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு மெடிக்கல் ஓரியன்டா இந்த சனி பகவான் இங்க இருக்கும்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் தொந்தரவு கொடுப்பாரு. அப்ப அதை கவனமா பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள்ல போகும்போது வாக்குவாதங்கள் வரலாம். அதாவது ஒரு ஆபீஸ்க்கே போறோம், ஒரு டாக்குமெண்டேஷன்ஸே இது பண்ண போறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா போய் அணுகும்போது ஒரு விஷயம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா சொல்ல நம்ம கோவம் வந்துடும் இல்லையா, நம்ம வந்து ரியாக்ட் பண்ணிடுவோம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சீங்க அப்படின்னா அங்க போற காரியம் உங்களுக்கு பிசிக்கலா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஓரளவு பார்க்கும்போது மேஷத்துல சனி இருக்கு அப்படின்னா நீங்க தனித்துவம் தாங்க. எல்லாருமாலே இல்லாம ஒரு தனித்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான கொடுப்பனை உங்களுக்கு உண்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.